feel the rush, don't make it fast. You got it, you got it, you got it, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்ஹாப் உலகத்துல எத்தனையோ குரூப் இருக்கலாம். ஆனா ஸ்டே கிட்ஸ் தனிதான். அதுலயும் அந்த குரூப்போட செல்லக்குட்டி, அதே சமயம் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஹல்க் மாதிரி மிரட்டுற அவங்களோட மேக்னி ஐயன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பத்துல பல்ல பிரேசஸ் மாட்டிக்கிட்டு ரொம்ப கியூட்டா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு மாசான பெர்ஃபார்மரா, பெரிய பெரிய பிராண்டோட குளோபல் அம்பாசிடரா எப்படி மாறினாரு. அவரோட இந்த அசாத்தியமான பயணத்தை ரொம்ப ஹஷ்வலா சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இவரோட ஃபுல் நேம் வந்து யோங் ஜியோங் இன். இவர் பிறந்தது February 8, 2001 தென்கொரியால இருக்கிற புஷன் அப்படிங்கிற அழகான ஊர்ல தான் இவர் வந்து பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறதுனா இவருக்கு அவ்வளவு இஷ்டம். நம்ம ஊர்ல எப்படி சின்ன வயசுல பசங்க தப்பாட்டம் குத்துப்பாட்டுன்னு பாடுவாங்களோ, அதே மாதிரி கொரியாவோட பாரம்பரிய சாங்கான ட்ராக் சாங்கை பாடி அசத்தி இருக்காரு. அப்பவே விட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே இவர் பின்னாடி பெரிய ஆளா வருவார்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு மேல இருக்கிற ஆர்வத்தினால சியோல்ல இருக்கிற புகழ்பெற்ற ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சியோல்ல படிச்சு 2021 கிராஜுவேட்டும் ஆறாரு. ஆனா கேபாப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. JYP என்டர்டைன்மெண்ட் புதுசாக ஆடிஷன் வைக்க வந்தப்போ நம்ம ஜோங்கின் ஜோய் கலந்துக்கிட்டாரு. முதல் தடவை ரிஜெக்ட் ஆனாரு. ஆனா விடாமுயற்சியோட 2வது தடவை ட்ரை பண்ணி 2016 ஒரு வழியா செலக்ட் ஆகி ட்ரெயினியா உள்ள போனாரு. அங்கதான் 2017 ஸ்டே கிட்ஸ் சர்வைவல் ஷோ ஆரம்பிச்சது. அந்த ஷோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்போ அவருக்கு பல்லுல பிரேஸ் வரை இருக்கு. பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. உன்னோட குரல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், டான்ஸ் பார்த்தாலும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. ஆனா எல்லாத்தையும் தன் கியூட்டான புன்னையாலையும் ராப்பகலா செஞ்ச ஹார்ட் ஒர்க்காலையும் பிரேக் பண்ணி ஸ்டே கிட்ஸ் குரூப்போட மேக்னி மெம்பரா செலக்ட் ஆனாரு. மார்ச் 26, 2018 ஐ எம் நாட் அப்படிங்கிற மினி ஆல்பம் மூலமா ஐயன் அப்படிங்கிற ஸ்டேஜ் நேம் குரூப்போட சப் வோக்கலிஸ்டா டெபியூ ஆனாரு. ஆரம்பத்துல இவருக்கு லைன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா போக போக அவரோட தனித்துவமான ட்ராட் கலந்த வாய்ஸ் டோன் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டே கிட்ஸ் பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ப்ரீ கோரஸ் மற்றும் பிரிட்ஜ் பகுதிகளில் ஐயன் வாய்ஸ் இல்லாம பாட்டே இருக்காது. குரோனோசோரஸ் பாட்டுல எல்லாம் அவரோட ஹை நோட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம 2021 அவரோட சொந்த பாட்டான மேக்னே ஆன் டாப் ரிலீஸ் பண்ணாரு. நான் தாண்ட இந்த குரூப்போட பாஸ்ன்னு மத்த மெம்பர்ஸை வச்சு செஞ்சிருப்பாரு. அந்த பாட்டுக்கு அப்புறம் ஹக்மி ரீசெண்டா வந்த ஹோப் ஆல்பத்துல அவரே எழுதி கம்போஸ் பண்ண கலூஷனேஷன் சாங் வரைக்கும் ஒரு மெச்சூர்டான ஆர்டிஸ்டா வளர்ந்து நிற்கிறாரு. இப்போ ஃபேஷன் உலகத்துக்கு வருவோம். கியூட்டா இருந்த பையன் இப்ப சும்மா ஹேண்ட்ஸமா மாறி பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் தன் பக்கம் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறமா பொட்டாகே வெனிட்டா, டமியனி போன்ற உலக புகழ்பெற்ற பிராண்டுகளுக்கு எல்லாம் பிராண்ட் அம்பாசிடரா ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டே கிட்ஸ் குரூப்போட சேர்ந்து மெட்காலா ரெட் கார்பெட்டில் நடந்து அசத்தினாரு. வனிட்டி ஃபேர் இட்டாலியா மெகசினோட டிஜிட்டல் கவர்ல வந்த முதல் ஆண் கேபாப் கலைஞர் நம்ம ஐயன் தாங்க. ASAP ராக்கி அப்புறமா கேண்டல் ஜென்னர் கூட முன் வரிசையில உட்காந்து ஃபேஷன் ஷோ பாக்குற அளவுக்கு பையன் இப்ப வேற லெவல்ல வாழ்ந்துட்டாரு. இவர் பின்ன டொனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பணம் வந்தா மட்டும் போதாது, நல்ல மனசும் வேணும்ல. அது நம்ம ஐயன் கிட்ட தாராளமாவே இருக்கு. குழந்தைகளோட நலனுக்காக 100 மில்லியன் வோன் டொனேட் பண்ணி கிரீன் நோபல் கிளப் மூலம் மிக எளிய மெம்பரா மாறினாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு சாம்சங் மெடிக்கல் சென்டர் மற்றும் நேஷனல் கேன்சர் சென்டருக்கு தலா 100 மில்லியன் வோன் கொடுத்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளின் மருத்துவ செலவுக்கு உதவி இருக்காரு. நிஜமாவே பையன் கோல்டன் காட்டினாங்க. ஆரம்பத்துல குரூப்ல இருக்கிற மத்த 7 மெம்பர்ஸும் இவரை ஒரு சின்ன குழந்தை மாதிரியே தான் பார்த்தாங்க. இவரோட அந்த பூனைக்குட்டி மாதிரியான பாக்ஸாய் லுக், பிரகாசமான சிரிப்பு எல்லாரையும் கவர்ந்தது. ஆனா இப்போ நல்ல ஒர்க் அவுட் பண்ணி செம்ம மஸ்குலரா மாறிட்டாரு. அவரோட ஷார்ப்பான ஜவுலைன் இப்போ பல பெண்களோட கிரஷ். ஹலூசினேஷன் சோலோ ஸ்டேஜ்ல எல்லாம் நான் இன்னும் குழந்தை இல்லடான்னு செக்ஸியான இமேஜை காட்டி ரசிகர்களை ஷாக் ஆக்கிட்டாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், விமர்சனங்கள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி விடாமுயற்சியால இன்னைக்கு உலகமே கொண்டாட ஒரு ஸ்டாரா உயர்ந்திருக்கிறாரு நம்ம ஐயன். ஸ்டே கிட்ஸின் இந்த மேக்னேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவரோட எந்த பாட்டு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கேபாப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான கேபாப் அப்டேட்டோட உங்களை வந்து பாக்குறேன்.